என்னடா அது நமக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டுது, ஏன் கிடைக்க மாட்டுது, எங்க நம்ம மிஸ் ஆகுறோம், நம்மகிட்ட என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு நிஜமாலுமே முக்கியமான படம்னா கடைசி விவசாயி. அதுக்கப்புறமா தான் ஒரு படம் எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும், என்ன பண்ணுது. ஏன்னா எனக்கு ஒண்ணு பண்ணுச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது. படிப்படியா வருவாங்க. இந்த ஒரு படம் அவர் நல்லா பண்ணியிருந்தா, அவரு நீங்களும் ஒரு கருணாசன் மட்டும் ஒரே படம் தான் அவங்க. அதாவது அவன் பேர் தான் பீட, ஆனா அவன் எனக்கு ரொம்ப ராசிக்காரன். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சினிமா இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா கான்வர்சேஷன் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்வர்சேஷன் இருக்க போகுது. எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். அப்படியான ஒரு கான்வர்சேஷன். காரணம் என்ன, கடந்த காலங்களில் வந்த நல்ல படங்கள்ல இருந்த நல்ல கதாபாத்திரங்கள் தான் இன்னைக்கு இன்ட்ரோட் பண்ண போறோம். ஸோ உங்க எல்லாருக்கும் விகடன் சார்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே பரிச்சயமான முகம். ஒரு நல்ல சினிமா உருவாகிறதுக்கு துணை கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்ல சமையல் எங்கே உருவாகும்னா அதோட ஆட் மசாலா ஆட் பண்ணும்போது தான் அந்த சமையலே ரொம்ப அழகா இருக்கும். ருசிக்கும் போது அதோட ஃப்ளேவர் தெரியும். அப்படியான படங்கள் தான் உங்க ஒவ்வொரு லைஃப்லையும் ஒவ்வொரு படங்கள் இருந்திருக்கு. அது தமிழ் சினிமாவுக்கு ஒரு கல்ட் கிளாசிக்காவும் மாறி இருக்கு. அதுக்கு வாழ்த்துக்கள் விகடன் சார். ஓகே, பயங்கரமா இருக்கு நீங்க பேசுறது. இந்த மாதிரி ஒரு நரம்பெல்லாம் அப்படி முறுக்கு ஏறியா அப்படி தோணுது. சூப்பர், ரொம்ப ஆரம்பிக்கிறதே சொன்னேன். அவர் பிரமாதமா கேள்வி கேட்பாரு, ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவருடைய கேள்விகள் அப்படின்னு. அதே மாதிரி நீங்க ஆரம்பிக்கும் போதே எங்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆரம்பிச்சது எங்களுக்கு மகிழ்ச்சி. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. கண்டிப்பா உங்களோட உழைப்பு. ஏன்னா ஒரு நல்ல சினிமா வரும்போது நாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். அது ஒவ்வொரு படங்கள்ல நடந்துட்டு இருக்கிறப்ப சந்தோஷம். எல்லாரையும் தனித்தனியான ஒரு சந்தர்ப்பங்களை சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு 4 பேரையும் ஒன்னா பாக்குறப்ப ரியலி ஃபீலிங் ஹாப்பி. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரேச்சல். ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு யதார்த்தமான ஒரு முகமா பார்த்தது இருக்கு இல்லைங்களா. கடைசி விவசாயில இந்த ஒரு உங்க கதாபாத்திரம் வந்து ஒரு பெரிய ஹோப்பா இருந்தது. ஒரு யதார்த்த மனிதனோட வாழ்க்கை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அணுகுமுறையில வந்தது. இப்ப நிறைய படங்கள்ல அதை பார்க்க முடியுது. அந்த ஒரு டிரான்சிஷன் ஆஃப் ஒரு பிரேக் பண்ணிட்டு ரியாலிட்டி என்னங்கிறத காமிச்சிருக்காங்க இல்லையா. அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு பர்சனலா ஒரு டாக்டரா இருந்தாலும் அதை தாண்டி ஒரு ஆக்டரா கன்சியூம் பண்ற விதம் இருக்கு இல்லையா. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். எஸ்பெஷலி தாய்க்கிழவியில டீசர் மட்டும் தான் பார்த்தேன். அந்த டீசர்லயே அந்த பொண்ணோட அம்மாவான ஒரு கேரக்டர், இந்த குட்டி பாப்பாவோட பையன் நினைக்கிறேன். அம்மாங்கிறப்போ அம்மாவுக்கான ரோல் என்னங்கிறத அஃப்கோர்ஸ் யூ கேன் கோன் த்ரூ இட். ஒரு ஆக்டரா பர்சியூம் பண்ணும்போது, ஆக்டரா கதையை கன்சியூம் பண்ணும்போது என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்குள்ள யூ ஜஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஃபார் தாய்க்கிழவி வந்து எனக்கு கதை சொல்லும் போதே ப்ரிப்பரேஷன் தான் சார். எனக்கு எங்க டைரக்டர் சிவா சார் வந்து ரொம்ப முன்னாடியே கதை சொல்லிட்டாரு. கதை சொல்லும் போதே அது ஒரு மாதிரி மென்டலி ப்ரிப்பரேஷன் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கதை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது சொல்லப்பட வேண்டிய கதைன்னு ஒரு மாதிரி உள்ள தோணிருச்சு. ஸோ அதுக்கு மேல அந்த கேரக்டரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, நான் என்னை பார்த்துக்காத இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் தான் ஒரு கேரக்டர் எனக்கு வர மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. ஸோ அதுல எனக்கு சுருளி வந்து சுருளின்ற கேரக்டர் பிளே பண்ணியிருக்கேன் தாய்க்கிழவியில. அது வந்து எனக்கு ரொம்ப நான் அந்த மாதிரி நினைச்சே பார்க்காத இடங்கள்ல ரொம்ப டச்சிங்கா என்னையே டச் பண்ற மாதிரியான ஒரு ரோல் தான். ஒரு விஷயத்த இப்படி கூட ஹேண்டில் பண்றாள்ல சுருளின்னு நான் பார்த்து ரொம்பவே ஐ வாஸ் வெரி இன்க்ளைன் டு த கேரக்டர். எனக்கு அதனால கதை கேட்கும் போதே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன்னா சுருளிக்கு எனக்கு டோட்டலி லுக் சேஞ்ச்ல, 2 பக்கம் மூக்குத்தி, எக்ஸ்டர்னலி வேற மாதிரி ஒரு கெட்டப் இருந்தது. அதெல்லாம் போட்டு வந்து நிற்கும் போது சிவா சார் பார்த்துட்டு அப்பா கரெக்டா இருக்க மாட்டாரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் ஏதோ இருந்தா மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் படத்துல பார்க்கும்போது இது நிஜமாலுமே நான் தானான்னு எனக்கே ஒரு டவுட் வந்துட்டே இருக்கு. பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன். எங்க டைரக்டர் வந்து ஹி வாஸ் வெரி பர்டிகுலர். இப்படிதான் இருக்க போறா சுருளின்னு பயங்கர ஸ்ட்ராங்கா உன்னை நினைச்சு இதுதான் சுருளி அப்படின்னு கிளியர் டெஃபினேஷன் கொடுத்துட்டாரு. அதனால நான் அதுக்கு மேல யோசிச்சு பண்ண ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த மனநிலைமையில இருக்கவ இந்த சிச்சுவேஷன்ல எப்படி பண்ணுவா, எப்படி இருப்பான்னு நான் அந்த சப்டெக்ஸ்ட் இதெல்லாம் எனக்குள்ள ஒரு ஐடியா ஆஃப் சுருளி இன்னும் கிளியர் ஆக்கிக்கிறதுக்கு தான் நான் திங்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பார்க்க வேண்டியிருந்ததே தவிர ஹி வாஸ் வெரி கிளியர் ஆஃப் இதான் சுருளி, இதான் டெஃபினேஷன், அவ இப்படிதான் இருக்க போறான்னு. இட் வாஸ் வெரி வெரி வெல் டிசைடட் அண்ட் வெல் கம்யூனிகேட்டட் டு மீ. நெக்ஸ்ட் அண்ணன்ட்ட வரலாம். மணிஷ்காந்தனோட அப்கோர்ஸ் நான் இப்பதான் உங்களை ராமன் லீலா ஷூட்டிங் பண்ணேன். அப்போ கூட சொன்னேன் மிடில் கிளாஸ்ன்ற ஒரு படம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு. சொல்ல போனா பெருவாரியான மக்கள் இந்தியாவில் மிடில் கிளாஸ்
வகுப்பை சார்ந்தவங்களா தான் இருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல பிரதிபலிக்கிறதுங்கிறது லாங்குவேஜை தாண்டி குடும்பத்தோட ரியாலிட்டியை கொண்டு போய் சேர்த்தீங்க. அதுக்கு எகைன் 1 செகண்ட் விகடன் சார்பா கதையின் நாயகன்றதை தாண்டி அந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளவு உண்மையா இருக்கும் இல்லையா, நெருக்கமா இருக்கும் இல்லையா, அதுல யுவர் ஒன்னமா தாய் கிழவிய முனிஷ்காந்த் அவர்கள் அந்த கதாபாத்திரம் என்ன விதத்துல தேர்ந்தெடுத்தது? டைரக்டர் தான் என்னையே தேர்ந்தெடுத்தாரு ஆக்சுவலி. ஏன்னா இது நண்பர் காலி பண்ண வேண்டியது. ஆமா, அவரு வேற கால் சீட்டு மாட்டிக்கிட்டதுனால எனக்கு இது கிஃப்ட் மாதிரி எனக்கு கிடைச்சது. இது என்ன அப்படின்னா, கதையா சொல்லும் போதே ரொம்ப ஈர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அதான் சில பேர் என்னன்னா தன்னோட போர்ஷன் அவங்க போர்ஷன் இதுதான் அவங்க இது அப்படி இப்படின்ட்டு அப்புறம் நம்ம டவுட் கேட்டா சொல்லுவாங்க. சில பேர் இதுதானே லைனு, இதுல உங்க கதாபாத்திரம் இதுனே அப்படி இப்படின்னு. இவர் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் என்கிட்ட கதை சொன்னார். அப்பயே எனக்கு புரிஞ்சிருச்சு இது. ஏன்னா அவரை சொல்ற விதமே ஸ்டோரி டெல்லிங்கா டயலாக் முதல் கொண்டு சொல்லிட்டே இருப்பார். இந்த இடத்துல அப்படி நடக்குனா இப்படி 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 இப்படின்ற போது அப்போ நமக்கு ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. அந்த பென்னி குக்குன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இந்த இதுல அவங்கதான் வேறு. அந்த 4 கிளை கதைகள்ல இது ஒரு கிளை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு இது பண்ணிதான் நான் நடிக்க வந்தது. அதனால எல்லாருக்குமே ஒரு எமோஷனல் இருக்கும். அதுதான் நீங்க ஒரு படமா பார்க்கும்போது இப்ப நம்ம நடிச்சோம்னா ஒரு திருச்சி நம்ம கொஞ்சம் கம்மியாயிருச்சடா அங்க அப்படின்னு ஒரு மனுஷன் தானே அந்த வரும்ல, அது கண்டிப்பா யாருக்குமே வராது. ஏன்னா அவங்க கதாபாத்திரத்துல அவங்க இப்படி டைரக்டர் கிடைக்கிறது ரொம்ப அரிதுன்ற. ஒண்ணு ஹீரோ சார்ந்து போயிடுவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது கதை டிராவல் போகும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பகிர்ந்து அவங்கவுங்க இதுல அவங்க வர்ற சீன்ல அவங்க இது அந்த இம்பார்ட்டன்ட் இருக்கும். அந்த மாதிரிதான் எனக்கும். கலை மீது காதல் கொண்டா கலை நம்மளையும் வாழ வைக்கும், கலையும் வாழ வைக்கும். அப்படி சில பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன். நாடக மேடையில இருந்து அவங்களோட வாழ்வியல் திரைக்கு வரும்போது அதுக்கான வளர்ச்சியும் அதுக்கான அன்பையும் பெற்றுட்டு இருக்காங்க. அதுல யுவர் ஒன்னமா அந்த தீரா கலை மீது கொண்ட காதல் தான் முத்துக்குமார சார்பாட்டால இருந்து தொடர்ந்து பல படங்கள் இயங்க வச்சுட்டு இருக்கு. இந்த படத்துல முத்துக்குமார் என்ன மாதிரியான வெர்ஷன்ல பார்க்கலாம்? இல்லை, இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்ல பார்த்தா மோஸ்ட் வில்லன் நிறைய பண்ணியிருக்கேன். இது முழுக்க பார்த்தோன்னா இது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறதுல நான் எனக்கு பெரிய பாக்கியமாக பார்க்குறேன். காரணம், கடைசி விவசாயி மணிகண்டன் என்னுடைய நண்பன். அவர் மூலமாக தான் எனக்கு ரொம்ப போராடி இந்த படம் பண்ணியிருக்காரு. எஸ்கே ப்ரொடக்ஷன் இந்த படத்தை தயாரிக்கிறான்னு சொன்ன உடனே பெரிய கான்ஃபிடென்ட், இந்த படம் பெரிய லெவலில் வரும். ஸ்கிரிப்டாகவே எனக்கு சொன்னாரு. என்னுடைய கதாபாத்திரத்தோட பேர் 2 இட்லி பொதுவா பட்ட பேர் வச்சு. என்னன்னா இந்த 2 இட்லி இப்படி சொல்லும் போது இந்த படம் ஒப்பந்தமா இருக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். இந்த ஸ்கிரிப்ட் அப்பப்போ பேசிட்டு இருக்கும் போது சொன்னாப்புல அப்ப இருந்து இந்த மனுஷன் மேல எனக்கு பெரிய ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று பண்ண போறான், அது பெருசா ஒன்று பண்ணுவான். ஆனா ரொம்ப சின்சியரான ஒரு இயக்குனர், ஒரு நல்ல ஒரு வேலைக்காரன், ஒரு உழைப்பாளி. தனக்கு என்ன தேவையோ அது ரொம்ப ரொம்ப அதை எடுக்கக்கூடிய பயங்கரமான ஒரு டேலண்ட் நான் அது பார்த்துட்டேன். சிவாட்ட இருந்து நான் பார்த்துட்டேன். அப்போ எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுக்கும் போது அதை இன்னொன்று நம்ம சார்பட்டல் ஒன்று பண்ணியிருப்பேன்ல, அது சென்னை வட்டார மொழி. நான் பிறந்தது மதுரை. பட் ஏன் நான் பிறந்த மண் சார்ந்து ஒரு படம் அந்த வட்டார மொழியில் நடிக்கணும் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு தேடல் இருந்துன்னே இருக்குது. அது நாடகத்துறையில இருந்த கூட முச்சம் சார்ட்டு சொல்லுவேன், அந்த வட்டார மொழி ஐயா மதுரை ஸ்லாங்கில் நான் பேசிட்டுமா, வேண்டாம் நியூட்ரலா பேசுங்க அப்படின்னு சொல்லிவிடுவார் எங்க முச்சம் சார், அவருடைய இது. பட் என்னன்னா இந்த வட்டார மொழி எனக்கு ரொம்ப நெருக்கமானது. இதை நான் பேசி நடிக்கும் போது சக நடிகர்கள் அதுக்குள்ள வரும்போது, படத்தில் நடிக்கிற துணை நடிகர்கள், ஊர் மக்கள் எல்லாமே அந்த வட்டார மொழியில வேலை செய்யும்போது வேற மாதிரி ஒரு பெரிய அனுபவத்தை உண்டு பண்ணுச்சு. நான் எனக்கு ஈஸியா வந்துருச்சு அப்படின்னு நான் எங்கேருந்து எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, எனக்கு மறந்துருந்தா கூட எனக்கு அந்த ஊர் மக்கள் பேசுவாங்கல்ல, படப்பிடிப்பு இல்லாத நேரங்கள்ல போய் உட்காருவேன். ஒரு கொய்யாப்பழத்தை நறுக்கிட்டு மசாலா மிளகாப்பொடி தள்ளிட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க பேசுற அந்த வட்டார மொழி இருக்குல்ல, அதுதான் பயங்கரமான ஈர்ப்பாச்சு. என்னங்க இப்படி பேசுறாங்க, அங்கேருந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். சரி இது இப்படி பேசுறாங்களே, அப்புறம் என்னை விட இவன் நல்லா பேசுவான். அந்த ஊரு மதுரை அந்த அதை சார்ந்த என்ன இப்படி வரும்னே, அது இப்படி பேசுங்கண்ணே. சில நேரத்துல பாலாவும் சரி சிவாவும் சொல்லிட்டு அது ஐடியாவை ஹெல்ப் ஆகும்.
அப்போ அந்த வட்டார மொழியில் நம்ம இன்னும் ஆக்டர் வந்து அதை சரியா பண்ணிடணுங்கிறது தேடுது. நான் இது வரைக்கும் படம் பண்ணதில் இதுவும் ஒரு முக்கியமான படம். இந்த தாய் கிழவி பெரிய வேறு. பவுனு தாய்ங்கிறது தாய் கிழவி ராதியா மேம், அவங்க மிகச்சிறந்த ஒரு அனுபவமுள்ள ஒரு நடிகை. அவங்ககிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது லேர்னிங் ப்ராசஸில். அவங்க மூத்த நடிகை, அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது அவங்க மேக்கப்புக்கு அவங்க மெனக்கெட்டது 4 மணி நேரமாக அந்த மேக்கப் அதோட வெயிட் வந்து இருக்குமா இருக்கும். அதை வெயிட்டை சுமந்து அவங்க நடிக்கும்போது அங்கேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது. துணை கதாபாத்திரமாக பண்ணவங்க எல்லாமே எனக்கு பரிச்சயம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பழகினது எல்லாம் தெரியும். தெரிஞ்செல்லாம் கம்ஃபோர்ட் ஆயிடுச்சு. அதில் நான் அப்போ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அது அழகான ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இது வந்திருக்குங்கிறதுல நான் வந்து ரொம்ப லைட்டாக முறுக்கி விட்டு ஓகே நல்ல படம் பண்ணியிருக்கேன்டா. ஏன்னா மனசுக்கு நெருக்கமான ஒரு படம், கனெக்ட் ஆகிற படம். என் தேடல் ரொம்ப பெருசு. நல்லா புலம்பி இருக்கு. என்னடா அது நமக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டுது, ஏன் கிடைக்க மாட்டுது, எங்கே நம்ம மிஸ் ஆகுறோம், நம்மகிட்ட என்ன பிரச்சனை இருக்குது. நான் வாண்டடாக நிறைய இயக்குநர்கிட்ட கேட்பேன், எனக்கு ஒரு ஆடிஷன் கொடுங்க சார், எனக்கு ஒரு ஆடிஷன் கொடுங்க ஃபஸ்ட்டு. அப்படி தான் ஃபஸ்ட்டு கேட்பேன். சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு எதுக்கு ஆடிஷன். இல்லை சார் எனக்கு பண்ணுங்க, நான் நம்ம ஒட்டார் மொழி பேசுவேன் நான். ஆனால் நான் இப்போ நிறைய பேர்கிட்ட நான் கேட்பேன். இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப்டில் நடிக்கணும். சில பேருக்கு காமெடியாக பண்ணிட்டு வில்லனாக நடிக்கணும்னு ஆசை இருக்கும். எனக்கு வந்து காமெடியாக நடிக்கணும்னு ஆசை. ஏன்னா காமெடியாக நடினா அந்த கதையை கலம் அப்படி இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, அதை வந்து உண்மையாக நம்ம பண்ணிடுவோம். ஆக்டரு என்னால் இந்த கிராஃப்லேயும் வேலை செய்ய முடியும், அந்த கிராஃப்லேயும் வேலை செய்ய முடியும், எல்லா இதுலேயும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுல எனக்கு இந்த படம் சரியாக அமைஞ்சிருக்குங்கிறதுல நான் ரொம்ப நன்றி. இந்த முதன் மூலமாக எஸ்கே படேசனுக்கு பெரிய நன்றி, சிவகார்த்திகேயன் சாருக்கு நன்றி, சிவகுமார் முருகேசனுக்கு பெரிய நன்றி. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பெரிய நன்றி சார். அண்ட் சரவணன்ற ஒரு கதாபாத்திரம் நம்ம எல்லாரும் லைஃப்ல ஃப்ரெண்டு கேரக்டராகவே ஒருத்தங்க இருப்பாங்க. பாலசரவணன்கிறது திரையில இருக்கக்கூடிய கதாநாயகர்களுக்கு பாலிய நண்பன், ரசிகர்களுக்குமே அது அப்படிதான் நினைக்கிறேன். கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நன்றி. சிவகார்த்திகேயனோட டான் படத்துல ஒரு மாடர்ன் காலேஜ் லைஃப் ஸ்டூடெண்ட்னா அங்கேயே அடாப்ட் ஆவாரு. ஒரு வில்லேஜ் கதாபாத்திரம், இப்ப லப்பர் பந்துல ஒரு ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சு, அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு நேர்மை இருந்தது. எனக்கு இந்த படம் பார்த்தப்பையும் அதுதான் தோணுச்சு. கதாபாத்திரங்கள்ல அவங்க எழுதக்கூடிய எழுத்துல ஒரு நேர்மை இருந்துட்டு இருக்கு. அதை பாலசரவணன் ப்ரொஜெக்ட் பண்ற விதம் மெருகேறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹவ் யூ மோல்ட் யுவர் செல்ஃப் அஸ் an actor, அதை பத்தி சொல்லுங்க. இது எல்லாத்தையுமே வந்து எது டிசைட் பண்ணுதுன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய கதாபாத்திரமும் நம்மளை கூப்பிடக்கூடிய இயக்குனர்கள் நமக்காக எழுதுறாங்க, நமக்காக யோசிக்கிறாங்க. இதை பாலசரவணன் பண்ணும்போது சரியா இருக்கும், முத்துக்குமாரன் பண்ணும்போது சரியா இருக்கும், இவங்கெல்லாம் பண்ணும்போது சரியா இருக்கும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல தான் நம்மளையே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ண முடியும், ஒரு நல்ல காமெடி கேரக்டர் பண்ண முடியும், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரலான ஒரு கேரக்டர் பண்ண முடியும், நெகட்டிவ் ஷேடில் ஒரு கேரக்டர் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து நமக்கு இந்த ரைட்டிங் தான், இயக்குனருடைய எழுத்து தான். அந்த மாதிரி தாய் கிழவி படத்தில் என்னுடைய கதாபாத்திரத்தில் ரொம்ப மிகச்சிறப்பாக எழுதியிருக்காரு. அவர் ஃபுல்லாக படத்தை ஃபுல் நரேஷன் பண்ணார். அதில் செல்வம் கதாபாத்திரம், நம்ம தாய் கிழவியோட மகன், நானும் ஒன் ஆஃப் த மகன். எல்லா கதாபாத்திரத்தையுமே ரொம்ப தனித்துவமாக நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட்ஸ் இருக்கும், எல்லாருமே நமக்கு நினைவில் இருப்பாங்க, எல்லாருடைய கதாபாத்திரமும் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எல்லா கேரக்டருமே அவ்வளோ டீட்டெயிலாக மிகச்சிறப்பாக எழுதியிருக்காரு. எனக்கு இந்த செல்வம் கதாபாத்திரத்தை கொடுத்ததுக்கு இயக்குனர் சிவகுமார் முருகேசனுக்கும் சிவகார்த்திகேயன் தலைவருக்கும் ஃபேஷன் ஸ்டுடியோஸ் சுகன் சார் எல்லாருக்குமே பெரிய கலை விருது, எல்லாருக்குமே பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். நீங்கள் கேட்டது வந்து இதை நம்ம எப்படி இதை அணுகிறோம், இதை நம்ம எப்படி கன்சியூம் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. நமக்குள்ள ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம தொடர்ந்து ஒரு மாதிரியான கேரக்டர்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்கேருந்து நம்ம இன்னொரு கேரக்டர் ஒன்று பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எவால்வ்மெண்ட் நமக்கு தேவைப்படுது. அந்த ஆசைகளை வந்து நம்ம நண்பர்கள்ட்ட அங்கங்கே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அவங்க நமக்காக எழுதுவாங்க. அந்த எழுத்து இருக்குல்ல, அந்த ரைட்டிங், அது நம்ம நண்பர்கள் எழுதலாம், இல்லை நமக்கு தெரியாத ஒரு ஆள் எங்கேயோ உட்காந்து நம்ம அறிமுகமே ஆயிருக்க மாட்டோம். லப்பர் பந்து தமிழரசன் பச்சமுத்து ஐயாவும் சரி, சிவகுமார் முருகேசனும் சரி, இவங்க 2 பேருமே அந்தந்த படங்கள் அறிமுகமானவங்க தான். அதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள பெரிய அறிமுகமே இல்லை. எங்கேயோ அங்கங்கே 1-2 இடங்களை சந்திச்சிருக்கே பெரிய நட்பு இல்லை. இந்த படங்கள்ல அறிமுகமானவங்க தான். அப்போ அவங்க எழுதின அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, அவ்வளோ மிக முக்கியமான கதாபாத்திரத்தை எழுதி அதை நம்ம கிட்ட கொடுத்து அது நாளைக்கு படமாக வெளியே வரும்போது அங்கேருந்து தான் அது எல்லாமே உருவாகுது.
அது ஸோ ரைட்டர்ஸ் தான், அவங்க தான் எங்களுடைய லைஃபுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. இப்போ இந்த மொமெண்ட்டை பத்தி எல்லாருமே பேசலாம், டிஸ்கஷனா வச்சுக்கலாம். என்னன்னா உங்க லைஃப்ல எல்லார் லைஃப்லயும் ஒரு படம் வந்து ஒரு ஐகானிக் ஃபில்மா நான் பாக்குறேன். அஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் இருக்கு, அந்த படங்களை பத்தி மட்டும் சில பேச போறோம், டிஸ்கிரைப் பண்ண போறோம். அந்த கதாபாத்திரம் கொடுத்த வெற்றி, வாழ்வியல் மாற்றம், அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போய் வச்சது. வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ரேச்சல் இருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு நிஜமாலுமே முக்கியமான படம்னா கடைசி விவசாயி. வாழ்க்கை ஃபுல்லா ஐ வில் பி தேங்க்ஃபுல் டு எங்க மணிகண்டன் சார் அண்ட் கடைசி விவசாயி படத்துக்காகவே. ஏன்னா அதுக்கப்புறமா தான் ஒரு படம் எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும், என்ன பண்ணுது. ஏன்னா எனக்கு ஒண்ணு பண்ணுச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது, அது வரைக்கும் பார்க்கல, தியேட்டர் ப்ரிவியூ ஷோல தான் பாக்குறேன். அப்ப பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு நடந்தது. அது நடக்கும் போது எனக்கு புரிஞ்சோ ஒரு படம் இவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும், இவ்வளவு கிளாரிட்டி கொடுக்க முடியும், இவ்வளவு அமைதி கொடுக்க முடியும், மாற்று சிந்தனை கொடுக்க முடியும். இதெல்லாம் எனக்கு அங்க இருந்துதான் நடந்தது. அப்போ இவ்வளவு ஒரு கம்யூனிகேட்டிங் மீடியம்ல இருக்கோன்றது ரொம்ப கிளியரா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கடைசி விவசாயி தான் ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா கிடைக்கிற புரிதல், அதுல இருந்து கிடைச்சதை வச்சுதான் என்னால இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்பதான் பேசிக்கா ஓகே எழுதி உட்கார்ற மாதிரி இருக்கு. எனக்கு சினிமால பேசிக்கா கத்துக்கிறேன், ஒன்னொன்னா கத்துக்கிறேன். ஓ இது இப்படி நடக்குது, அப்படி நடக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு வரேன். எப்படி அப்ரோச் பண்ணும், ஒரு ஸ்டோரி எப்படி புரிஞ்சுக்கணும், லைக் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான், பட் அப்படி கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுதான் எனக்கு ஒரு இனிஷியலே. ஆனா உங்கள்ட்ட வரேன்னா உங்க லைஃபே மாத்தின ஒரு மேஜிக்னா முண்டாசுப்பட்டி. ஆமாமா, அதான் வாழ்க்கையே. நீங்க உண்டா, அதாவது சுந்தர்சி சார் சொல்லுவாரு, முனிஷ் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மெத்த ஆர்டிஸ்ட் எல்லாம் அதாவது படிப்படியா வருவாங்க. இந்த ஒரு படம் அவர் நல்லா பண்ணியிருந்தா, அவரு நீங்களும் ஒரு கருணாசனை மட்டும் ஒரே படம் தான் அவங்கள, லொடுக்கு பாண்டியா இருக்கட்டும் சரி, நானா ஒரே படம் தான் அவங்களை வெளியே கையில தூக்கி போட்ட ஒரு விஷயமே. இன்னொரு ஏன் நான் ரொம்ப நம்புறேன் அப்படின்னா, நமக்கு தெரியாத விஷயங்கள அவங்க ஒண்ணு பிடிச்சிருவாங்க. ஏன் சொன்னா, இது எங்க இருந்தா பாருங்க கிராஃப், நான் நடிக்க வந்தது இல்லைன்னா எவ்வளவு அப்ரோச் பண்ணி ஒரு ஷார்ட் மூலியமா வாய்ஸ் கொடுத்து எங்கெங்கயோ கனெக்ட் வந்து அந்த ஒரு படம் தான் என் லைஃபே இன்ன வரையும் மறக்க முடியாதுன்னா ஹாஸ்பிட்டல் தான் இன்ன வரையும் எனக்கு சோறு போட்டுருக்கு. உண்மை சார். ஏன்னா அதோட வெற்றி ஒரு கலைஞரோட வாழ்க்கையை எப்படி மாத்தும், அது கதையா இன்னைக்கு கதை நான் வரைக்கும் மாத்திருக்கிறது. கண்டிப்பா சார். நானும் முத்துக்குமாரன் சார்பட்டா படம், அது பேசின அரசியல், அதுல இருக்க கதாபாத்திரங்கள், அதோட லேண்ட்ஸ்கேப் அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. அதுவும் தியேட்டருக்கெல்லாம் இல்லாத படமா இருந்தது. அது கொடுத்த வரவேற்புல முத்துக்குமார்ன்ற ஒரு நடிகர் தியேட்டர்ல இருந்து சினிமாவுக்கு ஒரு உயரம் மாதிரி வராரு. அந்த அனுபவம், அந்த வெற்றி எப்படி மாத்திச்சு உங்களுக்கு? தேடல்லாம் அது பெரும்பாலும் வந்து நாடகத்துறையில இருந்துட்டு சண்டே ஆனால் சில இயக்குநர்களை போய் பார்த்துட்டே இருப்போம். அதே மாதிரி கூத்துப்பட்டில் நாடகம் பண்ணும்போது கூட கேமரா தூக்கிட்டு வரும்போது கூட அப்போ வந்து வழக்கமாக நாடகம் ஒரு ஒத்திகை நடக்கும் இல்லை, அப்போ பிரமாதமாக நடிப்போம் எல்லா ஆக்டர்ஸும். குரு சுந்தரம் நாங்கள் எல்லாருமே ஒரு ஒத்திகை பார்த்துட்டு இருக்கும்போது பிரமாதமாக நடிக்கும். நான் ஆடிஷன் அப்பயே வரும்போது இயக்குனர் இவங்களையாவது நம்மளை பயன்படுத்துவாங்களா, ஒரு தேடல். ஆனால் அது சில நேரத்தில் கிடைக்காம போயிடும். இப்போ அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராசஸ் இல்லை, அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது பேட்டை அதை படம் பண்ணி கார்த்திக் சுப்ராஜுங்கிற ஒருத்தர் நான் சந்திக்கலாம். என் லைஃப்பில் இன்னும் ஓடிட்டு தான் இருப்பேன். குதிரைக்கு லாயத்தை கட்டி விட்ட மாதிரி சினிமா நோக்கி ஓடணும் அது. அப்போ பேட்டை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இம்மீடியட்டாக வந்து எனக்கு வந்து சார்பட்டன்னு ஒரு படம். அப்போ எனக்கு வந்து அந்த டைரக்டர்கிட்ட இருந்து கால், மெட்ராஸ் படம் பண்ண இயக்குனர். நேராக போனால் நான் நேரில் போய் பார்த்த அனுபவம் இருக்குல்ல. இப்போ இவருக்கு எப்படி ராம்குமாரை சொல்கிறாரோ, இப்போ எனக்கு சொன்னால் கார்த்திக் சுப்ராஜ், ரஞ்சித் நான் சொல்லுவேன். அப்போ எனக்கு அங்கே போன உடனே ரஞ்சித் சார் வந்து இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் தான் வில்லன் அப்படிங்கிறது அவரே அப்பயே சொல்லிட்டார். நிறைய பேர் பார்த்தவங்க பூராமே இந்த இருட்டேட்டு உள்ள மீறி ரசிக்க ஆரம்பிச்சாங்க. டக்குன்னு வந்து நிறைய படங்களை இயக்குநர்கள் கூப்பிட்டாங்க, நான் போய் நடித்தேன். எனக்கான வருமானங்களை உண்டு பண்ணி கொடுத்தது. அதே நேரத்தில் இந்த ஓடிக்கிட்டே இருக்கும்போது நமக்கான ஒரு படங்கள், நிறைய படங்கள், இந்த படம் வேணா ஒரு 4 படம் வாங்கி கொடுக்கும், இது ஒரு 2 படம் வாங்கி கொடுக்கும், இது ஃபினான்ஸ்க்காக பண்ணலாம். அந்த வகையில் சொல்ல போனால் அந்த தாய் கிழவி நான் அடுத்து சொல்லுவேன். இந்த தாய் கிழவி படம் பண்ணும்போது இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு 4 படம் எனக்கு வாங்கி கொடுக்கும் ஒரு நம்பிக்கை. காரணம், இந்த தாய் கிழவியில் எடுக்கப்பட்ட இந்த கதாபாத்திரம் பவுனுத்தாயிங்கிற ஒரு பெண் என்பவள், அவள் வந்து தன் குடும்பத்துக்காக வந்து அந்த பெரிய ஒரு சுமை, அதை சுமையெல்லாம் சுமந்து தன் பிள்ளைகளை பார்க்கறதும் சரி, பெருசா அது இதுக்குள்ள பெரிய ஒரு அரசியல் இருக்கு. அதே நேரத்துல ஒரு குடும்பத்துக்கான முக்கியமான ஒரு படமா இருக்கும். என்னுடைய கேரியர்ல
நான் எப்படி இது கனெக்ட் பண்ணிக்கிறேங்கிறது இருக்குல்ல. நான் சீரியஸா பண்ற விஷயங்கள் அந்த படப்பிடிப்பு தளத்துல பொதுமக்கள் எல்லாருமே சிரிப்பாங்க. நாங்க எல்லாருமே நடிக்கும்போது அப்பயே இது ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது. ஒரு மகத்தான ஒரு வெற்றி படத்துல நம்ம வேலை செஞ்சிருக்கோம். மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த படத்தை பார்த்தபோது எனக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டா நான் பார்க்குறேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து மீண்டும் ஒரு முறை எஸ்கே சாருக்கும் சரி, சுதன் சாருக்கும் சரி, கலை அவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி சிவகுமார் முருகேசனுக்கு பல முறை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்து சரவணன் சொல்றது என்னன்னா 2 கதாபாத்திரங்கள் இருக்கு. அந்த கோர்ஸ் எல்லாரோட ஃபேவரட்டா இருக்குது பீடை. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு சாப்பாடு ஹாஸ்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்க அந்த 2 இட்லி அது கிட்டத்தட்ட இந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த கதாபாத்திரம் பத்தி பேசுறீங்க ஒரு வார்த்தை. ஏன்னா அதுதான் பாலசரவணன் ஒரு ஆக்டரா வெளியே வரதுக்கான ரீசனாக நினைக்கிறேன். அப்கோர்ஸ் பீடைன்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணையாரம் பத்மினில, பாலசரவணன்ற ஒரு துணை கதாபாத்திரம் ஒரு நல்ல நடிகர்ன்றதை வெளிப்படுத்த வந்து ஒரு வெற்றி கொடுத்த ஒரு படமா இருந்தது. இதை பத்தி பேசலாம். அதாவது அவன் பேர் தான் பீடை, ஆனா அவன் எனக்கு ரொம்ப ராசிக்காரன். அந்த கதாபாத்திரம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பெரிய ரெகக்னைசேஷன் கிடைச்சிச்சு, நிறைய வாய்ப்புகள். அதாவது அங்கிருந்து ஒரு பெரிய லிஃப்ட் கிடைச்சிச்சு. ரொம்ப முக்கியமான படம் எனக்கு பண்ணையாரம் பத்மினி ஷார்ட் ஃபிலிம்லையும் நான் நடிச்சிருந்தேன், பண்ணையாரம் பத்மினி ஃபியூச்சர் ஃபிலிம்லையும் நடிச்சிருந்தேன். அருண் எடுத்த ஒரு அருண் என்னுடைய நண்பன், நாங்கெல்லாம் ஒரே ஊர், அவனும் பறவை நானும் பறவை, எல்லாம் ஒரே தெரு. அவங்க அம்மாட்ட தான் நான் டியூஷன் படித்தேன். அந்த மாதிரி அப்போ இருந்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு இருக்குது. அவன் எடுத்த 6 ஷார்ட் ஃபிலிம்லையுமே நான் நடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அது ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணும்போது அதில் ஃபியூச்சர் ஃபிலிமில் இந்த கேரக்டர் இல்லை, எனக்காக எழுதுனாப்புல அந்த கேரக்டர் எழுதி அதை அழகாக கதைக்குள்ளேயும் கொண்டு வந்து அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி அது ஒரு பெரிய எனக்கு ஒரு பேரை கொடுத்துச்சு. அதுக்கு நண்பனுக்கு ரொம்ப பெரிய நன்றி. தாய்க்கிழவி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்க வர போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு இமோஷனல் வேர்டு சொல்லணும் அப்படின்னா என்ன வார்த்தை சொல்ல? ஸோ தாய்க்கிழவி வந்து இட்ஸ் அபவுட் ஸ்ட்ரென்த். ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரென்த், ரொம்ப நாளா கவனிக்கப்படாத ஸ்ட்ரென்த், ரொம்ப சின்ன சின்ன பேச்சுக்களா மட்டுமே இருந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை பத்தி, ஒரு அம்மாவை பத்தி, அவளுடைய வாழ்க்கையை பத்தி, அவளோட உலக பார்வையை பத்தி ரொம்ப முக்கியமான படம். இது ரொம்ப முக்கியமான கம்யூனிகேஷன். ஸோ டெஃபினட்டா எல்லாரும் 27th தியேட்டர்ஸ்ல வந்து தாய்க்கிழவி பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் லீவ் இருக்கும், ஆனா நம்ம அம்மா மட்டும் வந்து கடுமையா உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம நல்லா சாப்பிடணும்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம அம்மாக்கள், நம்மளுடைய அப்பத்தாக்கள், நம்மளுடைய அம்மாச்சிகள் தான் நம்ம தாய்க்கிழவி. நம் மண் சார்ந்து நம்ம பார்த்துருக்க அந்த சமூகத்தில் இன்னைக்கு நாகரிக உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்குது. அது மதுரை மட்டுமல்ல, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகமெங்கும் இருக்கக்கூடிய தாய்மார்கள், அது வெளிநாட்டில் கூட இருக்கலாம். பட் அவங்கெல்லாம் படம் பார்க்கும்போது தன்னை கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ எல்லாருமே போற்றப்பட வேண்டிய முக்கியமான ஒரு படம் தாய்க்கிழவின்றது. நம்ம பக்கத்தில் இருக்கும்போது சில பாட்டிகள் அருமை தெரியாது. எப்பயுமே வந்து சிறுன்னு விழுகும் போது என்ன அப்படின்ட்டு அவங்க சமகாலத்தில் போன பிறகோ ஏதோ அப்போதான் நமக்கு பழிச்சு ஆமாலடா நீங்க அந்த கிளவி சொல்லிச்சேடா, அது குழம்பிகிட்டே இருந்துச்சேடா அப்படின்ற மாதிரி. இந்த நம்ம மறந்த பாட்டிகளையோ அம்மாக்களையோ அவங்க பட்ட கஷ்டத்தையோ இந்த படம் பார்க்கும்போது கிளறி விட்டுரும் நம்மள. ஏன்னா அதுவும் நம்ம கல்ச்சர்ஸ்ல அது கண்டிப்பா ஆணாதிக்கம் எந்த அளவு இருக்கு. நம்ம அப்பா அவங்க முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அதெல்லாம் நமக்கு நினைவு விட்டும். அம்மாடா நம்ம அம்மாலாம் அப்படித்தாண்டா இப்படி தாட்டியமா இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்றத கண்டிப்பா பெண்கள் பார்க்கும்போது அது தோணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான், ஒரு நல்ல சினிமா, தரமான சினிமா மாறுதுங்கன்னா உங்களை மாதிரி துணை கதாபாத்திரங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இம்பாக்ட் தான். அது தொடர்ந்து இன்னும் நிறைய நல்ல படங்களை நீ கொடுக்கும்னு சொல்லி விகடன் சார்பா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.